ஒரு 10 நிமிஷம் சைலண்ட் சைலண்ட் கொஞ்சம் அமைதியா இருமா சைலண்ட் உட்காருமா இவ்வளவு நைட்டு பூரா பார்த்தது அப்புறம் ஒரு திருப்தி இல்லாத போயிடுமா உட்காருங்கம்மா அவர் ஏதோ சாவறதுக்குள்ள ஏதோ சொல்லிட்டு போனோம்னு நினைக்கிறாரு ஊருக்கு உட்காருங்க எல்லாம் வீட்டுக்கு போறாங்க நீ சாவறதுக்கு பார்க்கணுமா பார்க்க கூடாதா கண்டிப்பா பாக்கணுமா யாரடி கோழி முட்டை கண்கள் கோடாரி பற்கள் எவையடே உசராபுடி புறா கூட புறா பருப்பை ஒண்ணு கூடாங்களா வந்தா படா பல பையா பிரிப்பையா போய் புறா கோழி முட்டை கண்கள்
கோடாரி பற்கள் பற்கள். காதிலே குண்டலம் குண்டலம். கழுத்திலே ஆரம். ஆரம் இடுப்படிலே ஒட்டியாடு ஆமாங்க. காலில் அடாடி ஏய் நீ பேசடா அடாடி. நான் டேய் சேஞ்ச் பண்ணிட்டு வா அப்படியே வை காலிலே தண்டை கொலுசி ஆமா. கம்பட்டை முடியே முடி. கரத்திலே திரிசூலம் ஏந்தி ஆமாங்க. இப்பேற்பட்ட கோர உருவத்தோடு இருக்கின்றார் இருக்கிறாளே. இவளை பார்த்தால் எப்படி தெரிகின்றது தெரியலையா? அதி கோர ரூப ஏய், விடு, விடு, விடு. அடா, யார் அவன் பஞ்சத்துல அடிப்பட்ட பரதேசிய? நான் கூட ஏதோ சாமி வருது புடுறா புடுறாங்க. நீ எங்கடா ஓடுற? அவனுக்கு முன்ன இவன் ஓடுறான் பழுதுறா எப்பா. விடுங்க வானா போட்டு இன்னொரு கால் வாங்கிக்கலாமா என்ன ஊர்ல இன்னொரு கால் தராங்க போய் உன்னெல்லாம் நான் பாவம் பாக்குற மாதிரி பாவம் பாக்குறதே தப்பு போல இது பாவம் பார்க்க சொன்னது விட மாட்டா சத்தியமா விட மாட்டேல்ல நம்பி பேசலாமா உடனே போன கவலை உனக்கு இவன் கஷ்டம் போல இது ஒண்ணு இல்லையா நான் ஒண்ணு யாரு நீ இப்பேற்பட்ட அகோர உருவத்தோடு இருக்கின்றாய் இந்த பாட்டு முடிஞ்சவனே வரக்கூடாதா என்ன ஏய் யாரியா வா அடடா நான் யார் என்று தெரியவில்லை. அடடா எப்பேற்பட்ட அகோர உருவத்தில் இருக்கின்றேனே. ஏய். பரடா பராசக்தி யடா. பரடா பராசக்தி முத்து காட்டி எல்லையிலே. முத்தி காட்டி எல்லையே உதிரபாலி கொண்டவட. படவேட்டி எல்லையிலே. ஏய் நாமத்தை படைத்து ஆ எங்கெல்லாம் மதரம தோன்றுகிறதோ அதர்மம் தோன்றுகின்றதோ எல்லாம் சென்று அதர்மத்தை வைத்து தர்மத்தை ஏற்றுக்கிற சக்தி அது பராசக்தி இப்ப இங்க எதுக்கு வந்துக்கிறா அந்த ஒரு நேரத்திலே ஆ. எனது மாமியப்பட்டவ மலையாள இருக்கிறவ அவளை என்ன செய்தா அவளை வர வைத்து 7 கோடி இந்திரஜாலங்கள் மந்திரஜாலங்கள் மாயாஜாலங்கள் கூடுவிட்டு கூடு பயன் சக்தி மோடி வைப்பது மோடி எழுப்பதில அனைத்து சக்தியை பெற்றுக்கொண்டு தாட்டை கொண்டு பாதாளத்தில் எடுத்தா மீண்டும் என்ன உரைத்தார் உனது கோட்டையை நாடி ஒரு குரத்து பெண் வந்தார் அல்லவா ஆமா. அவள் என்ன செய்தார்? அவளும் தாட்டை கொண்டு வேட்டாடி அதான். பாதாளத்தில் எடுத்தான் எங்க அண்ணாச்சியா நார் மட்டுமே கீச்சு போட்டாரு அன்று பாதாளத்தில் இருந்தவ ஆ. 16 புதனுடன் 16 விருதுகளை பெற்று எண்ணற்ற சக்திகளோட உன்னை அழிக்க ஓட்டமாக ஓடி வந்திருக்கின்றேன் ஏய், பையா, டேய், நைனா. என்னங்க? பா, யார் தெரியல யாருடா? ஒரு நேரத்துல எங்களுடைய நாட்டிற்கு அவன் நைனா? ஏய் நவீன்டா என்னடா காதுல வச்சுக்கிற ஏய், நைன் யாராவது கேட்டா? லாங் டிஸ்டன்ஸ் இல்ல சரியா கேட்கல உனக்கு ஏய் லாங் பக்கத்துல டிஸ்டன்ஸ் இருக்கிறத கேள என்ன கூப்பிடுற? லாங் டிஸ்டன்ஸ் ஏய், ஏய், நீ நைனு தான் விடு அது ஏன் கேட்டு நீ மேல சொல்லுங்க முன்னாட்டியா போனா போடா எப்படி சாவ போறான் போட்டோ என்ன பண்ண போறாங்க ஒரு போட்டோ வந்தா பேனர்ல போட்டோ வைக்க போறாங்க இந்த நாய் காலை கேடு காட்டினா நாய் இது போய் சுகோட்ல போட போகுது ஏங்க அவன் சொன்னது கேட்டியா ஓடி வந்து காலில் ஊதி சாவ சொல்றான் ஓடி போய் ஊதி யார் சாப்பிட்டு ஒரே வாட்டி தான் உன்னை காமெடி அடி போயா விடுவோம் அது சோல்தால் தான் சாவ போறேன் எங்க சோல்தால் தான் சாவ போறேன் நான் என்ன பண்றது ஏய் வாவ்
இவளுக்கு எப்பேற்பட்ட ஆணவமான பேச்சு அகம்பாவமான பேச்சு இருக்கலாமா? வரக்கூடாதுங்க. ஏண்டா இவ யார்? எப்பேற்பட்டவா? எப்பேற்பட்டவள்? லோக மாதா, ஆ. உலக அன்னை, அடடா. சக்தி ஒன்று சமயம் 16 விளங்கக்கூடியவள். ஆமாங்க. இந்த பாராகிய பிரபஞ்சத்தையே படைத்தவள் இவள். இவளா? இப்பேற்பட்ட இவள் இப்படி இருக்கின்றாளே, இவளாயா? ஏண்டா வாவ். இவளுக்கு இம்மா கோவம் வருது. வருது. எங்கன்னா ஒருத்தனா கூட குடும்பம் இருந்தா இவளுக்கு கோவம் வரலாம். இது நியாயம். ஆமா. டேய், வாவ். இவ 5 பேரா கூட கொடுத்தன மனவை இவளுக்கு எங்கடா கோவம் வரலாம்? 5 பேரா? ஆமாண்டா. டேய், என்ன சொல்றா? அது உள்ள. ஏய் தண்ணி ஊத்துறாதல. உம்மால வந்துலன்னு கத்திக்குது. ஒரு நாளைக்கு ஊத்திரடா சத்தியமால. நான் ஊத்திரடா. என்ன பத்தி தெரியாது உங்களுக்கு? மேல சொல்லுங்க. 5 பேரோட குடும்பம் பண்ணவன். ஆமாண்டா. எப்படியா? எப்படி தெரியுமா? ஒரு நேரத்திலே வரா பாரு. ஆமா. இவ இப்ப இந்த உருவத்துல இருக்கிறா. உருவத்துல இருக்கறா. சாந்தமான உருவம். அடடா. இப்ப எல்லா ஊர்லயும் காளி ஆத்தா, நீலி ஆத்தா, சூலி ஆத்தான்னு ஒவ்வொரு அவதாரம். ஆமாங்க. எல்லா அவதாரமும் எடுக்கிறது யாரு? யாரியா? பார்வதி ஒரு ஆளுதான். பார்வதி ஒருவலை. பார்வதி ஒருவலே. பார்வதி ஒருவலே. எதனால? எதனால? எந்த நேரமான இவளுக்கா இவங்க வீட்டுக்காரனு சண்டை. சண்டை சண்டை. என்ன சண்டை? என்ன சண்டை? சிவன் பெருசா சக்தி பெருசா? சிவன் பெருசா சக்தி பெருசா? ஆமா. ஏன் சிவன் தான் பெருசுன்னு அவன் தான் விட்டு விட்டு போய் இவத்தான் விட்டு விட்டு போறது. அது பண்ண போட்டா. ஓ, சிவன் பெருசா சட்டி பெருசாண்டியா? இவ்வளவு பெரிய சட்டியா? இல்ல இவ்வளவு பெரிய சட்டியா? இல்ல பெரிய சட்டியா? நல்லது போறடி. அதனா இதுக்கப்புறம் பண்ணா கேளு. ஏய் நீ வா. போடா. போடா. ஏய் ஐயா, டேய் வினாத்தியா புடி. ஏய் நான் ஒரு 2 பேர் புண்ணா மேல. புண்ணா ஏந்து புண்ணா போனா. நான் பிச்சை எடு பிடிக்கணும். அவன் எப்படி பிடிக்கணும்? அவன் சொன்னா அவன் மாதிரி புண்ணா. எப்படி ஒரு நேரத்தில் கைலாயத்தை சுற்றி பார்க்க வேண்டும் என்று கணவனும் ஆசைப்பட்டார்கள். அப்படி ஆசைப்படுகின்ற தருணத்திலே இவர்கள் இருவருமே இதோ இருக்கிறதே பூலோகம். இந்த பூலோகத்தை உற்று நோக்கி பார்த்தார்கள். அப்படி உற்று நோக்கி பார்க்கின்ற சமயத்திலே ஒரு பசுவினை 5 காளைகள் துரத்தி கொண்டு சென்றதாம். ஒரு பசுவை 5 காளமாடு துரத்திட்டு போது. அப்படி துரத்தி கொண்டு செல்வதை இவள் பார்த்தால் பார்த்தவுடன் என்ன செய்தால் அந்த பசுவை பார்த்து பரிதாபப்பட்டிருந்தல்ல. ஆனால் இவள் என்ன செய்தால் அந்த பசுவை துரத்தி கொண்டு செல்வதை பார்த்தவுடனே ஒரு ஏளனமாக சிரிக்கின்றாள். ஆமா, ஒரு ஏளனமாக நகைத்தவுடனே ஈஸ்வருக்கு கோபம் பிறந்தது. அடியே பார்வதா, என்ன ஆணவம் இருந்தால் அகம்பாவம் இருந்தால் அந்த பசுவினை துரத்தி கொண்டு செல்வதை பார்த்து இப்பேற்பட்ட ஏளனமாக நகைக்கின்றாயே. ஏண்டியா, நீயும் ஒரு பெண்ணினம், அந்த பசுவும் ஒரு பெண்ணினம். ஒரு பெண்ணினத்திற்கு பெண்ணினம் பரிதாபப்படலாம், அந்த பசுவை பார்த்து சிரிக்கலாமா? அப்படி என்று கோபம் பிறந்தவரனே இதே போன்று ஒரு நேரத்திலே நீயும் 5 கணவன்மார்களை மணக்க வேண்டும் என்ற சாபத்தினை கொடுத்தார். அப்படி கொடுத்த உடனே இவன் என்ன செய்தார்? அவதாரத்திலே பாஞ்சாலி அம்மனாக அவதரித்தார். அப்படி அவதரித்தவரனே ஒரே நேரத்துல 5 பேரை கல்யாணம் பண்ணான். ஒரே நேரத்துல? ஆமாண்டா. 5 பேரா? 5 பேரை கல்யாணம் பண்ணான். யார் யார் தெரியுமா? அஸ்தினாபுரத்தை ஆளுகின்றார்களே யார் யார்? தருமன், பீமன், அர்ஜுனன், நகுலன், சகாதேவன் என பஞ்ச பாண்டவர்கள் இருக்கின்றார்கள் அல்லவா? அந்த பஞ்ச பாண்டவர்களை திருமணம் செய்தால் அப்படி திருமணம் செய்த உடனே ஏண்டா திருமணம் முடிஞ்சு போச்சு. இவ கூட சேரணும்னா 5 பேரும் ஒரே நேரத்துல போக முடியுமா? முடியாது. அப்படி முடியாது என்ற காரணத்திற்காக இருவரிடத்திலே ஒரு ஒப்பந்தம் வச்சுக்கினாங்க. அவனுங்க அண்ணன் தம்பிகளுக்குள்ளே ஒரு ஒப்பந்தம். என்னன்னு கேளு, யார் இவள் மீது காமம் ஏற்பட்டு இவளை சேர வேண்டும் என்று நினைத்தாளா தன்னுடைய மிதியடியை தன்னுடைய வீட்டின் வாயற்படி வெளியே விட்டுவிட்டு உள்ளே சென்று புணர்ச்சி செய்ய வேண்டும். என்னன்னு தெரியுமா? மிதியடினா என்னன்னு தெரியுங்க? செருப்புங்க. நீங்க சொல்லலாம் போட்டு அடிப்பீங்களா? சொன்னால அடிப்பா ராஜா. பாவமே பார்க்க கூடாதுடா. முன்னாடி தாலி எடுத்துட்டு
பொண்டாட்டி தாலி எங்க அறக்குறாங்க? அது நான் ஜெத்தாதாண்டா அறப்பேன். ஏங்க தூத்து தோக்குதுங்க எல்லாம் வேலையா இருக்குங்க. போடா நான் அதுல வர மாட்டேன் நான். ஓ இல்ல 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 மகாராஜா ஒண்ணு இல்லங்க. ஓ ஒண்ணு இல்ல ஒண்ணு. வராத நீ எங்க போவ? வராத நீ எங்க தான் போவ? அச்சு வேலை போட்டு போடா காசா பணமா. ஓ அடடா ராஜா இப்ப சொன்னவர் ஒரு வார்த்தை காசா பணமா பணமா வத்து வேலை போட்டு போடா. என்கிட்ட நீ தினமும் வாங்குற அதனால ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. ஆமாங்க நாளைக்கு இதே நிலைமை உனக்கும் வரலாம். இதே நிலைமை ஆமாங்க இந்த நிலைமை தானே ஆமாங்க. அது வரும்போது நான் பாத்துக்கிறேன். வரும்போது பாத்துக்கிறேன். சாமணியாட்டிய டாய் அப்படி இவர்களுக்குள்ளே ஒப்பந்தத்தை வைத்த உடனே முதலாக இருக்கிறான் பாரு. ஓய் ஏப்பா ராசா நான் நேரம் போ அவனை கேட்டமா ராஜா அவன் விடாதீங்க. சும்மா இல்லாமா இது செல்லுறா வெள்ளிகள் கட்டாயிடும் போது சும்மா இல்லாத ஏய் 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 வாடா. அப்படி இவர்களுக்குள்ள ஒப்பந்தத்தை செய்தவனே இவள் மீது முதலாக காமம் யாருக்கு ஏற்படுது? அந்த முதலாக பிறந்தானே தர்மனுக்கு இவள் மீது காமம் ஏற்படுகின்றது. அப்படி ஏற்பட்ட உடனே என்ன செய்தார்? இவரை சேர வேண்டும் என்று தன்னுடைய பாதரட்சியை வெளியே விட்டுவிட்டு உள்ளே சென்று இவளை புணர்ச்சி செய்ய தொடங்கினான். அப்படி துவங்குகின்ற சமயத்துல முனாதா இருக்கிறான் பாரு. யாரு? அர்ஜுனன். 32 அழகு லட்சணம் வருவான். இந்த உலகத்திலே 32 அழகு லட்சணம் யாரு இருக்குன்னு கேட்டா அர்ஜுனன் ஒரு ஆளுதான். அப்படியே இவளுக்கு அந்த அர்ஜுனன் காமம் ஏற்படுகின்றது. அப்படி ஏற்பட்ட உடனே அவனும் இவளை சேரலான்னு போறான். ஆனா உள்ள யாரு இருந்தா? தன்னுடைய அண்ணன் புணர்ச்சி செய்து கொண்டிருக்கின்றான். அப்படியே வெளியே பார்த்தான். வெளியே பார்த்தா தர்மனின் மிதியடி கிடையாது. அதிலே யாருடைய மிதியடியும் கிடையாது என்ற காரணத்திற்காக நுழைந்தான். அப்படி நுழைந்த உடனே உள்ள யாருக்கு தன்னுடைய அண்ணங்கிறானே. ஆகையால் தன்னுடைய அண்ணன் புணர்ச்சி செய்வதை நேரிலே பார்த்து விட்டார். அவமானப்பட்டு வெளியே ஓடி வந்தான். என்னடா இது? தன்னுடைய அண்ணன் உள்ளே இருக்கிறார் என்றார். அவருடைய பாதரட்சை எங்கே இருக்கிறது என்று சுற்றியும் முற்றியும் பார்த்தான். அப்படி பார்க்கின்ற சமயத்தில் தூரத்திலே ஒரு நாயகப்பட்டது அந்த பாதரட்சியை வைத்து விளையாடி கொண்டிருந்தது. அப்படி விளையாடி கொண்டிருக்கின்ற சமயத்துல பொதுவாவே அந்த நாய் இனமே எப்படியா அது எது கண்ணில் கட்டாலும் அது எடுத்துன்னு போ அது மண்ணு விளையாடி கிடக்கும். ஆமா அட்டடி கட்சியால தான் முடியும். நீங்க மொதச்சுதான் போதும். நீங்க சொல்லுங்க. அப்படியே விளையாடி கொண்டிருந்ததை பார்த்தான் தருமன். யாரு? அந்த அர்ஜுனன் பார்த்தான். பார்த்த உடனே அடே நாயே, எப்பொழுது என்னுடைய அண்ணனின் மிதியடியை வைத்து விளையாடி கொண்டது மட்டுமல்லாமல் என்னுடைய அண்ணன் புணர்ச்சி செய்வதை நேரில் பார்க்க வைத்தாயோ, ஆகையால் தற்போது உனக்கு ஒரு சாபத்தை அளிக்கிறேன் என்று எப்பொழுது நீ என்னுடைய அண்ணன் புணர்ச்சி செய்வதை நேரில் பார்க்க வைத்த நீ முதற்கொண்டு நீயும் உன்னுடைய இனத்தாரும் இதோ இருக்கின்றார்களே பாமர மக்கள், இவர்கள் அனைவருமே பார்க்கும்படி புணர்ச்சி செய்ய வேண்டும். அப்படி நீங்கள் புணர்ச்சி செய்கின்ற சமயத்தில் இந்த பாமர மக்கள் அனைவருமே கற்களாலும் முற்களாலும் வாரி அடிக்க வேண்டும். அப்படி என்று சாபத்தினை கொடுத்தான். நான் ஏன் சொல்றேன்னா எந்த ஒரு எல்லா உயிரினத்திற்கும் சரி இப்பேற்பட்ட புணர்ச்சி என்றது ஒரு ஒளிவு மாதிரி இருக்குது. அதுவே ஒரு நாய் இனத்துக்கு இருக்குதா? இல்லங்க, கிடையாது. இதுக்கெல்லாம் காரணம் யாரு? வராபாரு இந்த தட்டுமணி. இவள் ஒழுங்கா இருந்திருந்தா பாவம் அந்த நாய் நடா பண்ணிருக்கும். இவள் ஒழுங்கா இல்லாத காரணத்தால இப்பேற்பட்ட நாய்க்கு இப்பேற்பட்ட சாபம். இவளை பார்த்து நான் பயப்பட வேண்டுமா? பாத்துக்கலாம். கேவல முட்காத முனைகளை பற்றி எழக்கூடிய கும்பல கொட்ட சிறுக்கி நின்றவனை திருநீர் கழிக்கக்கூடிய எனக்கு மரணமா? பொண்ணு நான் எப்படி இருக்கணும் தெரியுமாடி? ஒரு கரத்துல சூழமாடி பிடிக்கணும். தன்னுடைய கரத்திலே கரண்டியை பிடிக்க வேண்டும். தன்னுடைய கரண்டியை விடுத்து தன்னுடைய கணவன் மாருக்கு 6 சுவையோடு உணவு சமைத்து தருகின்றாளே அவதான் உண்மையான பெண். ஆனால் நீ தன்னுடைய கரத்திலே கரண்டியை விழிக்காமல் திரி சூலத்தை
சூலத்தை ஏந்தி என்னை கொல்வேன் கொல்வேன் என்று ஒரு கோழியை போல் கொக்கரித்துக் கொண்டிருக்கின்றாய். அடி கரண்டு பிடிக்கும் கையா, சூலத்தை ஏந்தி நிற்கும் சக்தி, கரடியை பிடிக்கும் கையா, சூலத்தை ஏந்தி நிற்கும் சக்தி. ஓடி போடி எப்படி சூலம் பிடிக்கலாம், எப்படி சுகம் இருக்கலாம், எழுதிருக்கலாம், எழுதிருக்கலாம். சதுலமதி கொண்டு கூறுகிற பேசுறாயே. எப்படி சுகம் இருக்கலாம், எழுதிருக்கலாம், எழுதிருக்கலாம். இருவரையும் அழைத்து விட்டேன். இப்பொழுதே வருகின்றேன் உங்களை சிறையிலிருந்து மீட்பதற்காக.